உறவுகளே, இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப் ஆரம்பிச்சதுலேருந்து நெறைய பேருக்கு நெறைய பிரச்சனைகள் வரும். யூடியூப் சேனல் வச்சிருக்க எல்லாருமே வந்து ஃபேமிலியோட சப்போர்ட்டோட வந்து எல்லாருமே வந்து இந்த யூடியூப் சேனல ரன் பண்றது பெரிய ஒரு சாத்தியம் கிடையாது. அதாவது 100க்கு வந்து ஒரு 50% மக்கள் மட்டும் தான் வந்து அதாவது ஹஸ்பண்டுடைய துணையோடையும், அடுத்ததா வந்து தன்னுடைய ரிலேஷனுடைய ஹெல்ப்போடையும் வந்து சேனல் ரன் பண்ண முடியும். ஆனா பாதிக்கு பாதி பேர் வந்து ரொம்ப சப்போர்ட்டு கிடையாது. இப்ப எனக்கெல்லாம் வந்து சப்போர்ட் கிடையாது. ஏன்னா நான் ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன். எல்லா வீடியோஸுமே போடுறேன். நீங்க பார்த்துருப்பீங்க. என்னோட ஹஸ்பண்ட் இருப்பாங்க. ஆனா எந்த ஆக்ஷனுமே பண்ண மாட்டாங்க. நெறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. "அக்கா நீங்க வந்து நல்லா ஆக்ஷன் பண்றீங்க ஷார்ட்ஸ் வீடியோலாம். ஆனா வந்து மாமா வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க." அப்படின்னு நெறைய ஃப்ரெண்ட்ஸ், தம்பிங்க எல்லாருமே கேட்டீங்க. என்ன அப்படின்னா அவங்களுக்கு வரமாட்டேங்குது. அவங்களுக்கு யூடியூப் சேனல் பிடிக்கவும் இல்ல. என்னுடைய கம்பல்னால தான் நான் வந்து போட்டுட்ருக்கேன். என்ன அப்படின்னா அந்த மாதிரி தான் தனியா நிண்டு யூடியூப்ல சாதிச்சு வர்றது அப்படின்றது உண்மையிலே மிகப்பெரிய விஷயம். என்ன அப்படின்னா, அந்த இமயமலைய வந்து நம்ம தனியா போய் தொட்டுட்டு வர்ற மாதிரி தான். அந்த மாதிரி தான் யூடியூப்ல வந்து தனியா நிண்டு சாதிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். அதுவும் இல்லாம ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லாம அது வந்து சத்தியமா வந்து அது ரொம்ப யாராலயும் முடியாது. அதுவும் இல்லாம ஃபேஸ் காட்டி வீடியோ போடாம, தன்னுடைய உழைப்ப மட்டுமே வச்சு வீடியோ போடுறாங்கல்லையா, அவங்க வாழ்க்கையில முன்னேறுறது அப்படின்றது அத விட பெரிய சாத்தியமான ஒரு விஷயம் தான். அதுல வந்து முன்னேறிட்டாங்க அப்படின்னா, உண்மையிலேயே அவங்களுக்கு வாழ்க்கையில எல்லாமே வெற்றி தான். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சேனல்ல எவ்வளவோ ரிலேஷன் கூட நம்ம வந்து எதிர்த்துக்கிட்டு, அடுத்ததா வந்து வீட்லயும் எதிர்ப்ப எடுத்துக்கிட்டு, நம்ம வந்து வீடியோ எவ்வளவோ போடுறோம். அதாவது குழந்தைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு குடுத்து, எல்லா ஹஸ்பண்டையும் வேலைக்கு அனுப்பிச்சு விட்டு, அதுக்கப்புறம் நம்ம வீட்டு வேலைகள் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, அந்த 10 மணிக்குள்ள வீடியோ எடுக்கணுமே, 10 மணிக்குள்ள அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணணுமே, இல்ல அப்படின்னா நமக்கு வியூவர்ஸ் கிடைக்காதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுவோம். நாளைக்கு என்ன போடுறது? இன்னைக்கு என்ன போடுறது? அதாவது ரொம்ப வந்து யோசிப்போம். என்ன அப்படின்னா, எப்படியாவது வந்து நம்ம மூலமா நம்ம ஃபேமிலிக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் கிடைக்காதா சைடுல? அப்படின்றது ஒரே ரீசனுக்காக தான். அதுவும் இல்லாம இந்த லைவ் வீடியோலாம் போடுறோம்ல, அது ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னா, யாருன்னே தெரியாது. யாரோ ஒருத்தர் வருவாங்க. நம்மள பத்தி என்னன்னு கூட காலும் தெரியாது, தலையும் தெரியாது. திடீர்னு வந்து லைவ்ல வந்து பேட் கமெண்ட் பண்ணுவாங்க. அதுவும் பேட் கமெண்ட் அப்படின்னா, உங்க கமெண்ட், எங்க கமெண்ட் இல்லங்க. ஐயோ அப்பா! வாயில வராத வார்த்தையெல்லாம் கேட்பாங்க. யாருன்னே தெரியாது. திடீர்னு ஒரு பெரிய கெட்ட வார்த்தை சொல்லி நல்லா கேட்பாங்க. "அந்த மாதிரியா நீ?" அப்படின்னு கேட்பாங்க. இப்படி யாருன்னே தெரியாதவங்கள்ட்டலாம் நம்ம வந்து திட்டு வாங்கி சாதிச்சு இதில வர்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்க. இது வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்ச எல்லாருக்குமே தெரியும். எவ்வளோ கஷ்டம் இருக்கு. அதுவும் இந்த லைவ் வீடியோல பேட் கமெண்ட்ஸ் பார்த்தா, உண்மையிலே நம்ம சொந்தக்காரங்க, நம்ம ஹஸ்பண்ட் கூட இந்த அளவுக்கு நம்மள வந்து திட்டியிருக்க மாட்டாங்க. யாருன்னே தெரியாதவன் வந்து புறம்போக்குத்தனமா வந்து கேள்வி கேட்பேன். கேட்டுருக்காங்களா? ஏன் அப்படி கேட்குறீங்க? லைவ்ல வர்ற எல்லாருமே வந்து தப்பானவங்களா? சொல்லுங்க பாப்போம். அதாவது லைவ்ன்னு இல்ல, மீடியாக்குள்ள வர்ற எல்லாருமே தப்பானவங்களா? ஏன் அப்படிலாம் கேட்குறீங்க? உங்க அக்கா, தங்கச்சிலாம் நினைக்க மாட்டீங்களா? பேசுறாங்க. அப்படி அசிங்க அசிங்கமா வீடியோஸ் போடுறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள கேட்டா பரவால்ல. ஏன் நல்லா இருக்கிற எல்லாரையும் ஒரு ஃபேமிலியா வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பா வந்து பேசிட்டு இருப்பாங்க. அண்ணன், தம்பி, தங்கச்சின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் வரும் பாருங்க, ஜாலியா பேசிட்டு இருக்கையில ஒரு பேட் கமெண்ட் அப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப அசிங்கமா, அவமானமா இருக்கும். இவ்ளோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ணன், தம்பி எல்லாரும் இருக்கும்போது, இப்படி அசிங்கமா நம்மள கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு, சம்டைம்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதெல்லாம் அப்ப வந்து நெறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, "அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. அத ரீட் பண்ணாதீங்க. காதுலயே வாங்காதீங்க. அத வந்து டைம் அவுட் பண்ணிருங்க." அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்ப நமக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா, அவங்களுக்கெல்லாம் முன்னாடி நம்மள இப்படி அசிங்கமா பேசும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ்ளோ எதிர்ப்பையும் எதிர்பார்த்துட்டு, எதிர்கொண்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த சேனல்ல வந்து வீடியோ போட்டு சாதிக்கிற பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயங்க. இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பிச்ச எல்லாருக்குமே இதோடைய கஷ்டம், வலி, வேதனை எல்லாமே தெரியும் இல்லையா? ஃபேமிலிய பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆஹா! நான் வந்து காலையில ஷார்ட்ஸ் போடுவேன். எனக்கு ஓரளவுக்கு நல்லா வீடியோஸ் வந்து வியூஸ் போகும். ஆனா சம்டைம்ஸ் போட முடியாது. விடிய காலையில ஒரு 6 மணிக்கு 6:30 போல எந்திரிச்சோம்னா கரெக்ட்டா இருக்கும். வீடியோ ஃபோன நோண்டுட்டோம்னா ஒரு எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம், 1 ஹவர் வந்து அதில ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும். ஆஹா! முடியாது. நம்ம ஏன்னா அந்த டைமுக்குள்ள சமைச்சு பண்ணி அனுப்புனா தான் நம்ம ஸ்கூலுக்கு குழந்தைங்கள அனுப்ப முடியும். அதனால அந்த டைம்ல நம்மளால வீடியோ போட முடியாது. சரி குழந்தைங்கள அனுப்பிட்டு, அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம்? வீடியோ போடலாம் அப்படின்னு பார்த்தா, வீடு கிளீன் பண்ணாம இருக்கோம். ஆஹா! வீட கிளீன் பண்ணாம யாராவது வந்துட்டாங்கன்னா ஒரு மாதிரியா நெனைப்பாங்கன்னு சொல்லிட்டு வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு, சரி கொஞ்சம் லைட்டா வெயில் போடுறது மாதிரி இருக்கு. இப்போ மழை சீசனா இருக்கு. ட்ரெஸ்ஸ வாஷ் பண்ணிட்டு வந்துரும். அப்புறமா வீடியோ எடுப்போம். இப்படி நம்ம டைம் மாத்தி மாத்தி போகும்போது கரெக்ட்டா என்ன ஆயிடும் அப்படின்னா
கரெக்டாக 10 மணிக்கு மேலே ஆயிரும். அதுக்கப்புறம் வீடியோ எடுத்து போடுவோம். பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டைமிங்கில் வீடியோ போடாதனால அன்னைக்கு என்ன போகும் அப்படின்னா, ஒரு 50, 60 இப்படி தான் போகும். வியூவர்ஸே போகாது. அப்போ எவ்வளோ கஷ்டமா இருக்கும். இவ்வளோதே எதிர்பார்த்து கஷ்டப்பட்டு வந்து வீடியோக்குள்ளே வர்றோம். ஆனால் போகாது வியூவர்ஸே. அது என்ன பிரச்சனைன்னே தெரியல. இப்படி தான் எல்லாருக்குமே போகுது அப்படின்றாங்க. அடுத்ததா வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீடியோ எடுத்துட்டு டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி 1 மணி ஆயிரும். அப்போ தான் நமக்கு காலை சாப்பாடு. லேடீஸ்க்கு அந்த யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களுக்கு அப்போ தான் காலையிலே சாப்பிட போவோம். ஏன்னா நீ என்னத்த சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லி நான்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு டீ கொஞ்சமாக லைட்டாக காலையில் போட்டது வச்சுருப்பேன். அதை லைட்டாக சூடு பண்ணி குடிச்சிட்டு அவ்வளோதான் அன்றைக்கி சாப்பாடு. அப்புறம் மதியானத்துக்கு சாப்பிடுவோம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வேலையெல்லாம் சின்ன சின்ன வேலையை பார்த்து முடிச்சு எல்லாம் பண்ணுறதுக்கு கரெக்டாக 3 மணிக்கு மேலே ஆகும். குழந்தைங்க வந்துடுவாங்க. வந்தோடனே டீ போட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, டீ போட்டு முடிச்சு கொடுத்தோன்னா அப்புறம் கொஞ்சம் நேரம் விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அவங்கள படிக்க வச்சோம்னா கரெக்டாக 7 மணிக்கு மேலே 7:30 ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம டிஃபன் செய்ய ஆரம்பிப்போம். சாப்பாடுலாம் செஞ்சு பால்லாம் காய்ச்சி கொடுத்துட்டு அப்புறம் அவங்கள தூங்க வைக்கிறதுக்கு 9 மணிக்கு மேலே ஆகிடும். அதுக்கப்புறம் லைவ் வீடியோ போட்டோம். ஒரு 1/4 மணி நேரம் ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகிடுச்சுன்னா அன்னைக்கு வியூவர்ஸ் வந்து நம்ம சேனலுக்கு வரவங்க வேறு சேனலுக்குள்ளே போயிடுவாங்க. அப்போ வந்து அங்கே போனோன்னா அவங்களுடைய பேச்சுவார்த்தைகள் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிருந்துச்சுன்னா அங்கேயே இருந்துவாங்க. அப்போ நமக்கு வியூவர்ஸ் கம்மியாகிடும். இத்தனை எதிர்பார்த்து எதிர்த்து எதிர்த்து இந்த யூடியூப் சேனலில் சாதிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயங்க. என்னால் எப்படி ஸ்டார்டிங்லாம் வியூவர்ஸ் நல்லா போச்சு. எப்படி சொல்கிறது, யூடியூப் சேனல் ஆரம்பித்த புதுசுலலாம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ சும்மா சாதாரண சமைக்கிற வீடியோ மீன் குழம்பு இந்த மாதிரிலாம் வச்சு போட்டிருப்பேன். பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து ஒரு 2 நாளைக்கு வந்து வியூஸ் போகாமல் இருக்கும். ஒரே நாளில் சரசரன்னு பார்த்தீங்கன்னா 500 வரும். கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்தா 1000 போகும். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா 2000 போயிருக்கும். இப்படி யூடியூப்காரலே வந்து ரெக்கமெண்ட் பண்ணி நம்ம ஸ்டார்டிங்கில் நல்லா ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நல்லா போகும் வியூஸு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வியூஸ் கம்மியாக ஆரம்பிச்சிடும். அதுவும் இல்லாமல் என்ன அப்படின்னா, நம்மளோட சேனல் மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா சுத்தம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வியூவர்ஸ் போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். வியூவர்ஸ் அதாவது மானிட்டைசேஷன் ஆனதுக்கப்புறம் வியூவர்ஸே போகாது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அதை விட நம்ம பின் நம்பர் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சுத்தமாக அந்த மானிட்டைசேஷன் ஆனப்பயாவது ஓரளவுக்கு போயிருக்கோம். இந்த பின் நம்பர் வாங்கிட்டோம் அப்படின்னா சுத்தமாக ஒன்று கூட வியூவர்ஸே போகாது. அப்படியே ஒரு 1000 போகிற இடத்துல 400 தான் போகும், 200 தான் போகும். என்னன்னே தெரியல, அவ்வளோ ஒரு சோதனைகள். அதாவது நம்மளை எல்லாம் சொல்கிறாங்க டெஸ்ட் பண்ணுவாங்க, நீங்கள் கண்டினியூவாக வீடியோ போடுறீங்களா என்னென்னா. ஏன்னா அந்த டைமில் நமக்கு இன்கம் எடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, பின் நம்பர் வந்துருச்சுன்னா அப்போ வந்து நம்மளை யூடியூப்காரங்க வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ரொம்ப ஸ்டாப் பண்ணி சுத்தமாக நம்ம ஒரு மாதத்தில் எடுக்கிற இன்கமாக 5 மாதம் 6 மாதம் வரைக்கும் இருக்கிற மாதிரி நமக்கு வியூவர்ஸே போகவே போகாது. ஆனால் எல்லாம் சொல்கிறாங்க நல்ல கண்டென்ட் போடுங்க, சூப்பராக போடுங்க போகும் அப்படின்னு. என்ன கண்டென்ட் போட்டாலும் அந்த 400 தாண்ட மாட்டேங்குதுங்க. எனக்கெல்லாம் இப்போ 9200 சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு. ஆனால் என்ன வியூவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு நான் வீடியோ போட்டேன்னா 90 டேத்தில் வீடியோ போட்டிருக்கேன், 75 போயிருக்குங்க. இவ்வளோ கஷ்டத்தையும் வேலையெல்லாம் முடிச்சு பண்ணி ஏதாவது வீடியோ எடுக்கணுமே பண்ணணுமே வேக வேகமாக வந்து வீடியோலாம் எடுத்து போட்டு வெறும் 75 9000 சப்ஸ்கிரைபர் இருக்குது. ஆனால் எனக்கு வியூஸ் போகிறது 70 75. எப்படிங்க அப்புறம் எப்படிங்க சாதிக்க முடியும்? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முன்னாடிலாம் ரொம்ப வியூஸ் டக்கு டக்கு டக்குன்னு அதிகமாக போச்சு. இப்போ என்னன்னே தெரியல. இதெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தெரியாமல் இதில் இறங்கிட்டோமோ அப்படின்னு நினச்சேன். முன்னாடி நான் எக்ஸாமுக்கு படித்து எப்படியா பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சேன். இந்த யூடியூப்பில் தானே சாதிக்க முடியும் அப்படின்னு நினச்சோன்னா, சரி நம்மளால் ஏன் இதில் சாதிச்சு காட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஃபுல் கான்சன்ட்ரேஷனையும் இதிலே செலுத்தி எனி டைம் வீடியோ லைவ் ஷார்ட்ஸ் இப்படியே இருந்துட்டேன். பார்த்தீங்க அப்படின்னா அப்போயாவது ஓரளவுக்கு மனசு ஆறுதலாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சுத்தமாகவே வியூஸ் போக மாட்டேங்குது. என்ன பண்ணுறேன்னு எனக்கு மட்டும் இல்லை, யூடியூப் சேனல் ஆரம்பித்த எல்லாருமே சொல்கிற ஒரே வார்த்தை வியூவர்ஸ் போகவே மாட்டேங்குது அப்படின்றாங்க. இதுக்கு என்ன ப்ராப்ளம்னே தெரியல, யாராலையும் புரிஞ்சிக்கவே முடியல. ஆனாலும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் என்றைக்குமே கைவிடக்கூடாது. இவ்வளவுக்கு சாதிச்சிட்டோம், இவ்வளவுக்கு வந்துட்டோம், கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் ஒரே ஒரு மாதமாவது இந்த யூடியூப்பில் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு இன்கம் எடுக்க மாட்டோமா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இன்ன வரைக்கும் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் சாதிப்போம். எனக்கு மட்டும் இல்லை, யூடியூப் சேனலில் இருக்க எல்லா நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம எல்லாரும் ஒன்றா சாதிப்போம். ஓகேவா? நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்தரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். அப்புறமா எல்லாத்தையும் வந்து லைக் பண்ணுங்கன்னு கேட்குறோம் இல்லையா? எதுக்காக லைக் பண்ண சொல்கிறோம்? லைக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 10 50 60 லைக்குக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா வியூவர்ஸ் கொஞ்சம் அதிகரிக்கும். அதாவது லைக்கு கூட வந்து வியூவர்ஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. லைக் போடலை, அப்போ இந்த சேனல் நல்லா லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வியூவர்ஸ் கொஞ்சம் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் லைக் பண்ண சொல்கிறோம் நண்பர்களே. ஓகேவா? நன்றி, வணக்கம்.